அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் தாயார் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு. 7 நாடுகளின் தூதுவர்களுடன் ஜனாதிபதி இன்று சந்திப்பு. போலீஸ் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கிடையில் விசேட சந்திப்பு. ஐக்கிய தேசிய கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை. இரு குழுவினரிடையே ஏற்பட்ட மோதலில் 17 வயது இளைஞன் பலி. வங்கி மோசடி நடவடிக்கைகள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து வெளியான தகவல். ஏப்ரல் 21 தாக்குதல் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பம். மக்களின் பணத்தில் சொகுசு மாளிகை நிர்மாணித்த அரசியல்வாதி மோசடியில் சிக்கிய நபர். தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் 3 பேருக்கு இடமாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் தாயாரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் தாயார் வசித்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KPS குமரசிறி தெரிவித்துள்ளார். இந்த வீடு தற்பொழுது மூடப்பட்டுள்ள போதிலும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை நீக்குதல், காலிமுகத்திடலில் வாகனங்களை காட்சிப்படுத்துதல் ஆகியன அரசியல் கண்காட்சி நடவடிக்கை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமக்கு அரசியல் ரீதியாக எவரிடமிருந்தும் அச்சுறுத்தல்கள் இல்லாத போதிலும் அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை எனவும் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 7 நாடுகளின் தூதுவர்கள், உயர் ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளுடன் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அனைத்து நாடுகளுடனும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையின் பிரகாரம் வெளிநாட்டு தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளை ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இதன்படி கியூபா, ஐக்கிய ராஜ்யம், ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான், கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கைக்கான கியூபா தூதுவர் ஆண்ட்ரஸ் மார்சலோ கொன்சாலேஸ் கொரிடோ ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் போலீஸ் திணைக்களத்தினர் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெறவுள்ளது. இதன்போது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டமானது தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் குழுவுடன் நடத்தப்பட உள்ளது. இதன்போது பொது தேர்தலுக்கான ஒட்டுமொத்த பாதுகாப்பு திட்டம், வேட்பாளர் வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் மாவட்ட செயலகங்களின் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து பேசப்பட உள்ளன. அத்துடன் தேர்தல் சட்டங்களை மீறுவதை தடுப்பதற்கான உத்திகளில் ஒருமித்த கருத்தை எட்டுவதும் இன்றைய சந்திப்பின் நோக்கமாக அமைந்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து 3 யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தாவில் நேற்றைய தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது, எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவது மற்றும் யானை சின்னத்தில் போட்டியிடுவது ஆகிய 3 யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்தன முன்னெடுத்து வரும் பேச்சுவார்த்தைகளை தொடருமாறு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த யோசனைக்கு நவீன் திசாநாயக்க, ஆசுமாரசிங்க மற்றும் அகில விராஜ் காரியவசம் போன்றவர்கள் ஆதரவினை வெளியிட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி 2 தடவையில் தேர்தலில் தோல்வியடைந்துள்ள நிலையில் இந்த தடவையும் தோல்வியடையும் சாத்தியம் உண்டு என வஜிர அபேவர்தன மற்றும் சாகல ரத்நாயக் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கே எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட போதிலும் பொது தேர்தலில் அவ்வாறு போட்டியிடுவது தொடர்பில் சிக்கல்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாத்தலை மகவெல உள்பத்த பிரதேசத்தில் இரு குழுவினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 17 வயதுடைய இளைஞன் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மடவலை உள்பத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 55 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான நபரிடமிருந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் இரும்பு கம்பி, முகக்கவசம் மற்றும் பல கூறிய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏனைய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மகவெல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வங்கி மோசடி நடவடிக்கைகள் குறித்து தமது வாடிக்கையாளர்களுக்கு சம்பத் வங்கி விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் சம்பத் வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் வங்கி மோசடி நடவடிக்கைகள் தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்து வருவதை நாங்கள் அவதானிக்கும் போது பின்வருவனவற்றை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம்.
உங்கள் தனிப்பட்ட தகவலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து உங்கள் கடவுச்சொற்கள், பின் இலக்கங்கள், OTP இலக்கங்கள் போன்ற ரகசிய தகவல்களை எந்த சூழ்நிலையிலும் மூன்றாம் தரப்பினருடன் பகிர்வதை தவிர்க்கவும். கணக்கு உள்நுழைவு கட்டுப்பாடு உங்கள் கணக்குகளை இயக்க மூன்றாம் தரப்பினரை அனுமதிக்காதீர்கள். ஏனெனில் அதிகாரம் அளிக்கப்படாத கொடுக்கல் வாங்கல்கள் நிகழும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியதுடன் சட்ட அமுலாக்கள் முகவராண்மைகளுடன் ஒத்துழைக்க வேண்டப்படுவீர்கள் என்பதை தயவு செய்து கருத்தில் கொள்ளவும் என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை சமூக வலைதளங்களில் பரவி வரும் சமூக நலன்புரி திட்டங்களை முன்னெடுக்க சம்பந்த் வங்கிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என்று இலங்கையின் எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். தற்போது நாட்டில் இருக்கும் எரிபொருள் கையிருப்பானது எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையும் போதுமானதாகும். அத்துடன் அடுத்த கட்ட எரிபொருள் கையிருப்புகளுக்கான ஆணைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் மற்றும் மத்திய வங்கியின் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிப்பதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாத்தளை மாவட்டத்தின் உள்ளூராட்சி சபையின் முன்னாள் தலைவர் மற்றும் அவரது சகோதரி முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் ஆகியோர் தற்போது லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்றத்தினால் பொது நிதியில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வணிக வளாக கட்டடத்திற்கு எவ்வித விலை மனுக்கோரலுமின்றி முன்னாள் தலைவர் தனது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் தனது சகோதரிக்கு கடை அறைகளை வழங்கியதாக முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் தலைவரின் நிர்வாகத்தில் இடம்பெற்ற பல ஊழல் மோசடிகள் மற்றும் முன்னாள் தலைவர் கண்டி பிரதேசத்தில் மாளிகை போன்ற பாரிய வீடொன்றை நிர்மாணித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான விசாரணைகள் இறுதி கட்டத்தில் உள்ளதாகவும் இன்னும் சில வாரங்களில் நீதிமன்றில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு முன்னாள் தலைவர் மற்றும் அவரது சகோதரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் கடமையாற்றிய 3 இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆளுநர் செயலகத்தில் கடமையாற்றிய ஆளுநர் செயலக காணி உதவி ஆணையாளர், அபிவிருத்தி உதவியாளர் மற்றும் சாரதி ஒருவருக்காக குறித்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த இடமாற்றங்களை தற்போதைய ஆளுநரின் செயலாளரின் அறிவுறுத்தலின் பிரகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வடக்கு மாகாண புதிய ஆளுநராக வேதநாயகம் பொறுப்பேற்று 1 வாரம் முடிவதற்கு முன்னர் குறித்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் 3 அரசாங்க பங்களாக்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், நீதித்துறை, மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சுக்களின் வட்டாரங்கள் இதனை தெரிவித்துள்ளன. 10 அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் வீடுகளை கையளிப்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரச பங்களாக்களின் எண்ணிக்கை 50 எனவும் கூறப்படுகின்றது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், நீதித்துறை, மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சு அனைத்து அரசாங்க பங்களாக்களையும் உடனடியாக ஒப்படைக்குமாறு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு அண்மையில் அறிவித்திருந்தது. இதற்கமைய பங்களாக்களை ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.